இந்த நேரத்துல கூட எவ்வளவு ஜனங்கோ நம்ம பார்க்கிற வண்ணமாய் கூட டிவிக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக, வாட்ஸ்அப்புக்கு முன்பாக, யூடியூபுக்கு முன்னால உட்கார்ந்துருக்கிறாங்கோ. ஆனா நம்மளோ ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு, ஆண்டவருடைய பாதத்தை கட்டியாய் பிடித்து கொண்டு, ஆண்டவருடைய சமூகத்துல இந்த நாளிலே நாம் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாக்கியவதிகளா, பாக்கியவதிகள் இல்லாதவர்களா இந்த நேரத்துல நாம் பார்க்க வேண்டும். நம்ம உண்மையாய் கூட இந்த நேரத்துல கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்ம தான் பாக்கியவதிகள். ஆமென், ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட இந்த 6 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காலத்தை கழிப்பது எவ்வளோ பெரிய காரியம்னா இந்த நாளில சொல்றதுக்கே ஆகாது. இந்த நாளில கூட நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரோம் என்று சொல்லி நாங்கள் இப்போ ஒரு காலையில் ஒரு 12 மணிக்கு தான் நாங்கள் பேசுகிறோம். ஐயோ சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு டைம் கூட இல்லை ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரில. ஆனால் எங்களுக்கு தெரில ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணுமோ, உங்களுடைய சமூகத்துக்கு போகணுமோ, நாங்கள் வீட்டுக்கு போகணுமோ எங்களுக்கு தெரில, எங்களை நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் விட்டு எங்கள் தங்கச்சி சொன்னாங்க, அக்கா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போகலாம். வீட்டில் கேட்டால் நம்ம சொல்ல ப்ரேயர் தானே போயிருந்தோம், நம்ம எங்கேயும் போகல தானே, வீட்டில் கேட்டால் சொல்ல. ஆனால் வந்துனே இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு இது நம்ம எப்படியானா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும், நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு சொல்லி ஒரு இது ஆண்டவரே ஒரு இது பேசுகிற மாதிரி. அப்போ நம்ம வந்துனே ஆராதனை நடந்து நினைச்சு உள்ள வரவது ஒரு சமாதானம். ஆண்டவரே இந்த நாளில் எங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி நாங்கள் ஆராதிக்க ஸ்டார்ட் பண்ணோம். பாஸ்டர் பால்ஸ் ஆராதிக்க நாங்கள் எவ்வளோ துக்கத்தில் வந்தோமோ ஆண்டவருக்கு உண்டித்தான் தெரியும். நாங்கள் ஆராதிக்கும் போதே ஒரு சமாதானம் உள்ளத்துல, நாங்கள் ஆராதிக்கும் போதே எங்களுக்கு உள்ளத்துல ஒரு சமாதானம் ஆண்டவர் கொண்டுதான். ஆகவே ஆண்டவருடைய நாம் ஒன்றி மகிமை பண்ணோம். இந்த நேரத்துல கர்த்தர் 5 காரியத்தை குறித்து என்னோடு பேசினார். முதலாவது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வச்சு தான் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் பாஸ்டர் பால் மூலியமாய் கூட ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசினார். இரண்டாவதாக பரிபூர்ண சுகத்தை பற்றி பேசினார். அந்த நாகமானுடைய சுகத்தை பற்றி ஆண்டவர் பேசினார். இந்த நாளில கூட நாங்கள் ஒரு நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது எங்கள் தங்கச்சி சுகத்தை, சமாதானத்தையும் சுகத்தை பற்றி தான் நாங்கள் ஜெபிச்சோம். அதே விதமாக இந்த நேரத்தில் கூட பாஸ்டர் பால்ஸ் மூலியமாக சுகத்தை பற்றி ஆண்டவர் பேசினார். ஆகவே ஆண்டவருடைய நாம ஒன்றி மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் கூட முதல் காரியத்திற்காக நம்ம சபை இன்னும் வளரப்படணும். நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு யூத்ஸோ, ஒவ்வொரு எஸ்தரை போல், ஒவ்வொரு டெபோராவை போல், ஒவ்வொரு யோவான் ஸ்நானகத்தை போல் எழும்பணும். அதற்காக இந்த நேரத்துல எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். நாம் கேட்கிறது ஆண்டவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தோடு கூட ஆண்டவரிடத்துல இந்த நாளில கேட்கலாம். ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு யூத்ஸும் எழுந்து பிரகாசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்துல ஆண்டவரை நாம் கேட்கலாம். ஆண்டவரே, நீர் தாமே எங்க சபையின் மீது நீர் மனமிறங்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சபை